நிறைய பேர் இப்போ கல்யாணம் பண்றது அவங்க வசதியை மீறி கடனை வாங்கியாச்சும் கல்யாணம் பண்றாங்க. இப்போ ஏன் இப்போ நான் எங்க வீட்டுல எங்க அக்காவை கூட நாங்க அதிகமா செலவு பண்ணி தான் பண்ணோம். இது உண்மையிலேயே தப்பா கரெக்டா சார்? நீங்க சொல்லுங்க. உங்களோட கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்கு. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றேன். எப்படின்னா, இப்போ நீங்க கேட்ட மாதிரி நான் வந்து என் அக்காவுக்கு பண்ணேன் சார், கடன்லாம் வாங்கி பண்ணேன் அப்படின்னு ஒரு நிலை இருக்குல்ல. இதையே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் கட்டி கொடுத்துட்டா நான் கடன் ஆயிடுறேனே, ஆமா ஆமா, என்கிட்ட பணம் இல்லையானே. கரெக்ட். இந்த கல்யாணன்றது என்னன்னா, நான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கணும், நல்ல இடம் கிடைச்சாலும் போகிறதுல இன்னும் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வந்து நல்லா செலவு பண்ணி கொடுப்பேன் அப்படின்றது ஒருத்தரால் பரவலாக பார்க்கப்படுது. நான் நிஜம் என்ன அப்படின்னா, ஒரு தகப்பனும் ஒரு தாயோட மனநிலை. என் பொண்ணு பிறந்தப்ப என்னால் அவளுக்கு பெருசாக பண்ண முடியல. எனக்கு அன்றைக்கி பொருளாதாரம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் பொண்ணு இன்னைக்கு வளர்ந்துட்டா, இன்னொரு இடத்துல கட்டி கொடுக்குறேன். நான் கிராண்டாக பிரம்மாண்டமாக கட்டி கொடுப்பேன். செலவெல்லாம் கடனெல்லாம் வாங்கி பண்ணுவாங்க. அட்வைசபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன் வாங்கி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்தால் என்ன கேட்டால் பண்ணாதீங்க. சிம்பிளாக ஒரு கோயிலில் பண்ணிவிட்டு ஒரு 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு ரிசப்ஷன் பண்ணிடலாம். நிறைய ஈவெண்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்தாலே உங்கள் பட்ஜெட்டை சொன்னாலே பண்ணிவிடுவாங்க.